கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் தியானத்திற்காக நாம் வாசிக்க வேண்டிய ஒரு வசனம் கலாத்தியர் எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாள் தியானத்திற்காக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறது என்னவென்றால், யார் கிறிஸ்துவுடையவர்கள்? சர்ச்சுக்கு போறவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்களா? ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாரும் ஊழியக்காரர்களா? போதிக்கிறவர்கள் எல்லாரும் போதகர்களா? உண்மையான கிறிஸ்தவர்கள் யார்? உண்மையான கிறிஸ்துக்குள் இருக்கிறவர்கள் யார்? அதை குறித்து தான் இந்த நாளை நம்ம தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்கள் முதலில் யாருக்கு பேர் வந்ததுன்னா, நீங்கள் அப்போஸ்தலர் நிருபத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், அந்தியோக்கிய பட்டணத்தில் உள்ளவங்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் முதல் வந்தது. ஏன் தெரியுமா? அவங்க கிறிஸ்துவை பிரதிபலித்தார்கள், கிறிஸ்துவை போல் வாழ்ந்தார்கள். ஆகவே அங்கே உள்ள ஜனங்க அவரை பற்றி இவங்க கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார்கள். ஆமென். முதலில் அந்தியோக்கிய பட்டணத்தில் உள்ள ஜனங்களை பார்த்து தான் எல்லாரும் சொன்னாங்க, இவங்க கிறிஸ்தவர்கள். ஏன்னா கிறிஸ்துவை போல் இவங்க இருக்கிறதுனால இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, இந்த நாள் நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோமா? நாம் கிறிஸ்துவை பிரதிபலித்தால்தான் நாம் கிறிஸ்தவர்கள். நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்காத பட்சத்தில் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. நம்முடைய சரீரத்தில், நம்முடைய பேச்சில், நம்முடைய பார்வையில், நம்முடைய சிந்தனைகளை கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நம்ம ஒவ்வொருடைய காரியங்களையும் நம்ம கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் கிறிஸ்துவ பிரதிபலிக்கிறவர்களாக காணப்படும் பொழுதுதான் நாம் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். நாம் கிறிஸ்துவ பிரதிபலிக்காத பட்சத்தில் நாம் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. ஆகவே வசனம் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது, கிறிஸ்துவுடையவர்கள் அதன் மாம்சத்தை நிச்சயம் எல்லா சிலுவையில் என்ன செஞ்சிருக்காங்க? அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவனுடையவர்கள் அவனுடைய ஆசை இச்சை எல்லாவற்றையும் எங்கே அறைந்திருக்கிறாங்க? சிலுவையில் அறைந்திருக்கிறாங்க. ஆமென். அவங்க தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. எல்லா மனிதர்களுக்கும் ஆசைகள் உண்டு, எல்லா மனிதர்களுக்கும் இச்சைகள் உண்டு, எல்லா மனிதர்களுக்கும் எல்லாமே உண்டு. ஆனால் நம்முடைய ஆசையில் நம்ம என்ன செய்ய வேண்டும்னா, சிலுவையில் அறைய வேண்டும். நம்முடைய எண்ணத்தை என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? சிலுவையில் அறைய வேண்டும். நம்முடைய விருப்பத்தை என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? சிலுவையில் அறைய வேண்டும். ஆமென். இது மிகவும் கடினமான ஒரு காரியம். அதான் இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற வர வேண்டுமா, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இப்போ ஒருவன் இயேசுவை பின்பற்ற வேண்டும்னா அவன் தன்னைத்தான் என்ன செய்ய வேண்டும்? வெறுக்க வேண்டும். இந்த நாள் அநேகம் நம்மை வெறுக்கிறது கிடையாது. ஆமென். இந்த நாள் ஊழியங்கள்னாலும் சரி, சபைகள்னாலும் சரி, கிறிஸ்துவ பிரதிபலிக்கிறது கிடையாது. இந்த நாலு ஊழியர்களாலும் சரி, சபைகளாலும் சரி, கிறிஸ்துவ பிரதிபலிக்காம சுயத்தை என்ன செய்தார்கள்? பிரதிபலிக்கிறார்கள். அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங், அவங்களோட ஆக்ஷன் எல்லாமே உலகத்தில் உள்ள ஒரு ஹீரோனி போல தான் காணப்படுகிறதே தவிர கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதாக காணப்படுகிறது இல்லை. அவங்களுடைய டான்ஸாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், அவங்க சொல்லுவாங்க ஜனங்கள் அப்போ தான், இப்போ லேட்டஸ்ட் டைம் மாறிக்கொண்டே இருக்குது. டைம் என்னது? மாறிக்கொண்டே இருக்குது. நம்ம இப்படி தான் லேட்டஸ்டாக தான் போயிட்டுருக்கணும். எல்லாம் மாறும். ஆனால் வேதாகம் ஒருபோது என்ன செய்யாது? மாறாது. காலம் மாறிக்கொண்டே தான் போகும். ஆனால் பைபிள் என்ன செய்யாது? மாறி போகவே போகாது. சத்தியம் என்ன செய்யாது? மாறி போகவே போகாது. ஆகவே ஒரு மனிதன் கிறிஸ்துவ பின்பற்றினா அவன் தன்னுடைய ஆசை இச்சைகள் எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? சிலுவையில் அறைய வேண்டும். ஆமென். உங்களுக்கு ஆசை இருக்கும், விதவிதமாக கலர்ஃபுல்லாக ஃபேக்ஷனாக ட்ரெஸ் போட ஆசை இருக்கும், அது சிலுவையில் அறையணும். நமக்கு ஆசை இருக்கும், சண்டே ஆராதனை கட்டடிச்சிட்டு நல்லா ஊரை சுற்றதுக்கு ஆசை இருக்கணும், அது சிலுவையில் அறையணும். சண்டே ஆராதனை நம்ம கலந்து கொள்ளணும். அல்லேலூயா. ஆகவே இயேசுவுக்காக நம்முடைய ஆசை விருப்பங்கள் எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும்? சிலுவையில் அறைய வேண்டும். அவங்க தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். அவங்க தான் உண்மையான இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். அவங்க தான் உண்மையாக கிறிஸ்துவின் வழியில் நடக்கிறவர்கள். ஆமென். அப்போ கிறிஸ்து நம்ம எப்படி பின்பற்ற முடியும்னா, நம்ம எந்த அளவுக்கு வேதத்தை அறிந்து கொள்வதோமோ அந்தளவுக்கு நம்ம இயேசுவை பின்பற்ற முடியும். இந்த நாலு கிறிஸ்துவ சமூகத்தில் கேட்டு பாருங்கள், நீங்கள் எவ்வளோ நேரம் வேதாகமத்தை படிக்கிறீங்கன்னு.
அவங்க சொல்ல மாட்டாங்க, அவங்க வேதாவதை படிக்கிறதே கிடையாது, சத்தியத்தை பற்றி அது ஒரு அறிவு அவங்களுக்கு இல்லை. அதனால தான் கிறிஸ்தவ உலகம் இந்த நாளில் வித்தியாசமாக போய் கொண்டு இருக்கிறது. அப்போ ஒரு மனித சத்தியத்தை அறியும் பொழுது அவன் கிறிஸ்துவை எப்படி பின்பற்ற வேண்டும், எப்படி கிறிஸ்துவனோடு கூட நடக்க வேண்டும் என்கிறது அவனுக்கு தெரியும். ஆம் பிரியமானவர்களே, நம் கிறிஸ்துவனுடையவர்கள் நம்முடைய ஆசை இச்சை எல்லாவற்றையும் என்ன செய்யணும், சிலுவையில் அறைய வேண்டும். சிலுவையில் அறைந்துட்டு நம்முடைய விருப்பம், நமக்கு எல்லாம் விருப்பம் இருக்கு, அதெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம செய்கிறது இயேசுக்கு பிடிக்குமா அது யோசிக்கணும். நான் செய்கிற ஊழியம் இயேசுக்கு பிடிக்குமா, நான் செய்கிற இந்த காரியம் இயேசுக்கு பிடிக்குமா, நான் போடுற இந்த ட்ரெஸ்ஸிங் இயேசுக்கு பிடிக்குமா, இது செய்கிறனால இயேசுடைய நாம மகிமைப்படுமா, நான் இதை செய்கிறனால இயேசு என்னில் பிரியப்படுவாரா, அதை நாம் யோசிக்க வேண்டும். நம்ம அதை யோசிக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய ஆசை இச்சைகள் என்ன செய்வோம், சிலுவையில் அறையணும். ஒவ்வொரு நாள் நம்முடைய ஆசை இச்சைகள் என்ன செய்யணும், சிலுவையில் அறையணும். நம்ம ஜெபிக்கலாமா? நேசிப்பவர்களே, பரலோக தேவனே, நம்முடைய வார்த்தைக்காக நெஞ்சோடு துதிக்கிறோம். கிறிஸ்துவனுடைய அந்த ஆசை இச்சை சிலுவையில் அறைந்திருக்கிறாங்கப்பா. நம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய ஆசை இச்சையில் சிலுவையில் அறைவார்களாக தகப்பனே, கிறிஸ்துவனுடையவர்களாக மாறுவார்களாக. நம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே.